ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025க்கு தேவைப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அதர் பிரான்ச்சஸில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு வீடியோ ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட எக்ஸாம்பிளோட கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால், பர்சனலைஸ்டாக சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க என்னோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்மிஷன்ஸ் டிஎன்ஏ 2025 அட்மிஷன்ஸ் பார்த்துருந்தாலும் அவங்களுக்கும் என் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மோஸ்ட்லாக என்ன பேரண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி மட்டும் வச்சுட்டு அப்படியே மற்ற எல்லா பிரான்ச்சஸுமே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் செட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து நார்மலாகவே இருந்துகிட்டு இருக்கு. இனிஷியலாக வந்து ஏஐடிஎஸ்க்கு ஒரு பெரிய பூம் இருந்தப்ப ஏஐடிஎஸும் நல்ல டிமாண்டில் வந்துட்டு இருந்தது. இப்பயும் ஏஐடிஎஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. பட் என்ன இஷ்யூனா இதில் வந்து உங்களுக்கு கட் ஆஃபோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷனில் தான் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, காலேஜோட கோடு, காலேஜோட ரேங்க்குங்கிறது ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு காலேஜ் ரேங்க் பண்ணியிருக்கோம். அது போக பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது ப்ளஸ் ஈஸியும் கம்பேரிசனுக்கு சேர்த்து வச்சிருக்கோம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக என்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஐடி, சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்சி, ஏஐஎம்எல்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி மட்டும் வச்சுட்டு மற்றதை சாய்ஸ் ஃபில்லிங்கில் விடுறதுக்கு பதிலாக இந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தோட சிலபஸையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லா அட்டானமஸ் காலேஜஸ்லையும் அவங்களோட சிலபஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. மோரோவர் எல்லாருமே என்ஐடிஆர், ஐஐடிஸோட சிலபஸை மேட்ச் பண்ணி தான் டாப் காலேஜஸ் எல்லாம் வந்து சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜஸோட சிலபஸை கம்பேர் பண்ணினாலே எது மிஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜஸ் பார்க்குற டாப் 50 காலேஜஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோர் தென் 180 மேலே கட் ஆஃப் இருக்கனால ஏதாவது மிஸ் த்ரூ ஆகிருக்கு, 1-2 பேப்பர் எலக்டிவ்ல மிஸ் ஆச்சுனாலும் தே கேன் கோப் அப். அது இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற மாதிரி அவங்க எக்ஸ்டர்னலாக கூடி அவங்க ஸ்கில் பண்ணிக்கலாம். யுடமி அந்த மாதிரி நிறைய அவுட் சோர்ஸ் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸில் நீங்கள் வந்து எது மிஸ் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து சிஎஸ், ஐடி மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி நல்ல காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸ் விட்டுறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலேஜ் வந்து நீங்கள் சிஎஸ், ஐடி மட்டும் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 காலேஜ் கீழே போகிற கூட சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி மற்ற பிரான்ச்சஸை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் விட்றதுனால. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி மட்டும் இல்லாமல் ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே நீங்கள் கன்சிடரேஷனில் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு என்ட்ரு இன்டு ஏ டாப் பெட்டர் காலேஜஸ். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இப்போ நான் வந்து ஒரு 5 கம்யூனிட்டியில் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் எப்படி உங்களுக்கு கட் ஆஃப் வேரியேஷன் வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து இங்கே சிஐடி சென்னையில் 194 கட் ஆஃப் இருந்திருக்கு. இதில் லீஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்க்கு 180 ஓசி கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ 4 கட் ஆஃப் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால நீங்கள் சிஎஸ், ஐடி மட்டும் வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த காலேஜஸ் போகும்போது இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் நீங்கள் மிஸ் பண்ணுறத இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக கொடுக்கும். சப்போஸ் அப்படியே போட்டுகிட்டே வந்தாங்கன்னா இந்த கட் ஆஃப் வேரியேஷன் வந்து ஒரு 0.5 to 1 முடிஞ்சிடும். ஸோ அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இதே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பெட்டர் டெசிஷன் எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 189லேருந்து 191 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிசிஎம் வந்து 9.19லேருந்து 191 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 1.81 கட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குது. எம்பிசி 2.5 கட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குது. எஸ்சியில் வந்து 6.5 கட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எஸ்சி கேட்டகரியில் கொஞ்சம் அந்த வேரியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு டாப் காலேஜஸ் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இனிஷியல் டைமில். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 20th to 30th ரேங்க்ல இருக்க காலேஜஸில் ஈரோடு பண்ணாரியம் நான் அதே ரெப்ரசன்டேஷன் வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் வந்து 7 to 11 மார்க்ஸ் வரைக்கும் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அங்கே இருக்கிற ஏஎம்எல்ங்கிற கோர்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் மற்ற பிரான்ச்சஸும் உங்கள் கன்சிடரேஷனில் வச்சுக்கலாம். இதே மாதிரி சில பேர் ஈஸி பார்த்துருக்கீங்கன்னா ஈஸியோட சேர்த்து இப்போ ஈஸியிலே அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் ஈஸி விஎல்எஸ்ஐயும் வந்திருக்கு. ஸோ அதையும் உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் காலேஜஸ்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்கிற சான்ஸை மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மதுரையும் உங்களுக்கு 9.5லேருந்து 55.5 வரைக்கும் கட் ஆஃப் வேரியேஷன் இருந்திருக்கு லாஸ்ட் இயர். அதில் 55.5ங்கிறது மேபி ஈஸி இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக தெரியலாம் எஸ்சி கம்யூனிட்டியில் மட்டும். அடுத்து சாரநாதன் ட்ரிச்சிலையும் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 32.5 கட் ஆஃப் வரைக்கும் வேரியேஷன் இருக்குது. அது பிசிஎம்மில் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு தெரில.
மேபி ஒரு சீட் 2 சீட்டு தான் இருக்கிறனால ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ பர்டிகுலராக உங்களுக்கு திருச்சி மதுரை மாதிரி ரீஜனில் கொஞ்சம் ஹெசிடேஷன் இன்னும் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குது. சிஎஸ்சி ஐடி மட்டும் எடுத்தால் போதும், நிறைய பேர் ஏஐடிஎஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஏஐடிஎஸ்க்கும் சிஎஸ்க்கும் கம்பேர் பண்ண என்னென்ன பேப்பர் டிஃப்ரென்ஸ் வருது, செமஸ்டரில் என்னென்ன பேப்பர்ஸில் வித்தியாசம் வருதோ அதை நம்மளால் கோப்பப் பண்ணி படிச்சுக்க முடியுமான்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதை ஸ்கில் பண்ணுறது, எக்ஸ்டர்னலாக ஸ்கில் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி காலேஜஸ்க்குள்ளே சிஎஸ்ஐடி இல்லாமல் மற்ற பிரான்ச்சஸையும் உங்கள் சாய்ஸ் ஃபீலிங்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு என்டர் இன் டு த டாப் காலேஜஸ். ஸோ அதை தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி உங்களுக்கு ரத்னம் கோயம்புத்தூரும் காமிக்கிறேன். இது ஒரு 62nd பொசிஷன் லாஸ்ட் இயர் ஃபில் ஆன காலேஜ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் சைபர் செக்யூரிட்டிக்குமான வித்தியாசம் வந்து ஓசியில் வந்து 10.32 கட் ஆஃப் வித்தியாசம் இருந்திருக்கு, பிசியில் வந்து 8 கட் ஆஃப் வித்தியாசம் இருந்திருக்கு, பிசிஎம்ல 5.52, எம்பிசியில் 4.5, எஸ்சியில் வந்து 13 மார்க்ஸ் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னங்கிறக்காக நீங்கள் சிஎஸ் ஐடி மட்டும் தான் எடுக்கணும், இல்லை சிஎஸ் மட்டும் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கணும்னு இல்லை. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எல்லா சிலபஸையும். நல்லா டாப் அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாத்தோட சிலபஸ் கோயம்புத்தூர் சென்னை மாதிரி ரீஜன் இருக்க காலேஜஸோட சிலபஸை கம்பேர் பண்ணுங்கள். ஏடிஎஸ், சிஎஸ், ஐடி இந்த மாதிரி மெயினாக இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம், ரூப்ஸ் கான்செப்ட் இந்த மாதிரி பேப்பர்ஸ் ஏதாவது 1-2 மிஸ் த்ரூ ஆகுதுன்னா நீங்கள் அதை தாராளமாக எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஸ்கில் பண்ணிக்க முடியும். ஏன்னா கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரேஞ்சில் இருக்க கட் ஆஃப் எல்லாமே 180க்கு மேலே இருப்பாங்க. ஸோ அதனால் இட் பி ஈஸி. ஸோ அதனால் நான் சொல்கிற இந்த சஜஷனை கன்சிடர் பண்ணி டாப் காலேஜஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு கம்ப்யூட்டரில் இருக்க அதர் பிரான்ச்சஸை நீங்கள் கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.